கொடைக்கானல் தமிழ்நாட்டுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கு. இந்த கொடைக்கானல ரஸ்ஸான பிளேசஸும் கவர் பண்ணியிருக்கோம், ரொம்பவே பீஸ்ஃபுல்லான பிளேசஸும் கவர் பண்ணியிருக்கோம். 2 days and 1 night தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நேச்சரோட கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு ஸ்டே, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் கப்பல்ஸ்னு எல்லாருமே ஸ்டே பண்ணலாம். ஒரு தரமான கிளாம் ஸ்டே ஒன்னு சொல்றேன். vlog ஃபுல்லா பார்த்துட்டு தெளிவா பிளான் பண்ணிக்கங்க. Everything I do, so instinctive and so passionate. Every word I move, so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, spitting slow, spitting fast. I could roast, I could gas. நம்ம யூனிக் அண்ட் அண்டர்ரேட்டட் பிளேசஸ்லாம் நிறைய vlog பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ கொடைக்கானல் அடிவாரத்துல தான் இருக்கோம். என்னடா கொடைக்கானல் அடிவாரம் டைரக்டா கவர் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. வீட்டுல இருந்து கவர் பண்ணிட்டு உங்களை போர் அடிக்க விரும்பல. எங்க வீட்டுல இருந்து ஜஸ்ட் 80 kilometers தான் கொடைக்கானல். நான் எப்பவுமே அப்படிதான் லொடன் பேசி போர் அடிக்கலாம் விரும்ப மாட்டேன். உங்களுக்கு தேவையான விஷயத்த அழகா காமிச்சிருப்பேன் எல்லா vlogலயுமே. 10 days முன்னாடி தான் வால்பாறை டு அதிரப்பள்ளி கவர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் 1 lakh views வந்திருக்கு. டிராவல் ஃப்ரீக் vlogs சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்சதை கண்டிப்பா கொடுக்க ட்ரை பண்றேன். தலையார் வாட்டர் ஃபால்ஸை கவர் பண்ணலன்னு யோசிக்காதீங்க. அங்க சுத்தமா தண்ணி இல்லை. நம்ம மூளையார் ஃபால்ஸ்ல இருக்கோம். இங்கேயா தண்ணி இருக்கான்னு பார்ப்போம். சுத்தம் இங்கேயுமே தண்ணி பெருசா இல்ல. தண்ணி ஓடுறப்ப வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க குளிக்கலாம். குளிக்கிற மாதிரி ஸ்பாட் தான் அது. வெல்கம் டு த பிரின்சஸ் ஆஃப் ஹில்ஸ் கொடைக்கானல். ஏர்லியா வந்தனால கிரௌட் அதிகமா இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா சரியான கிரௌட் ஆயிரும். இங்க இன்னைக்கு சாட்டர்டே வேற, சொல்லவா வேணும். சீரியஸா இப்ப தமிழ்நாடு டூரிசம்ல கொடைக்கானல் சரியான பீக்ல இருக்கு ஸ்குவாடு. நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல மான்சூன்ல எப்படின்னு. சில்வர் ஃபால்ஸ் எலிவால் அருவி மாதிரி விழுந்துட்டு இருக்கு. சில்வர் ஃபால்ஸே தலையார் ஃபால்ஸ் மாதிரி விழுகும் போது தலையார் வாட்டர் ஃபால்ஸ்ல எப்படிதான் தண்ணி இருக்குமோ, அதிரப்பள்ளியில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தண்ணி விழுந்துட்டு இருக்கு. சரி, ரைட்டு. கொடைக்கானல் லேக் ரோடு வந்துட்டோம். பசங்களுக்கு எல்லாம் கடுப்படிச்சிருச்சு லேக்கு. ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கண்டிப்பா லேக் அண்ட் ரோஸ் கார்டன் ட்ரை பண்ணுங்க. சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் போட்டிங்லாம். இங்க லேக்குக்கு நடுவில் ஒரு ஃபவுண்டைன் வச்சிருப்பாங்க. இப்ப ஆன் பண்ணல. நான் எப்ப வந்தாலும் நின்று பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன். ரொம்பவே அழகா இருக்கும் அந்த ஃபவுண்டைன். நம்மளோட ரூம் செக் இன் 3 o'clock தான். ஜம்முன்னு எல்லா ஸ்பாட்ஸும் கவர் பண்ணிட்டு லேட்டா தான் ஸ்டேக்கு போவோம். செம்ம ரஸ்ஸான ஏரியா இது. லேக் தாண்டி கொஞ்ச தூரத்துல இருக்கு. இங்கதான் நாங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட வந்தாலும் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருப்போம். இப்போ பாக்குற இடத்தெல்லாம் கொடைக்கானல்ல சாக்லேட் கடை வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் இங்க வந்துதான் சாக்லேட் வாங்குவோம். லேக் தாண்டோனியுமே அந்த ஸ்பாட் இருக்கு. நமக்கு ஃபேமிலியோட வந்து ஷாப்பிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம கவர் பண்ண போற டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் வரிசையா கிட்ட இருக்கும். இப்ப கவர் பண்ண போற ஸ்பாட்ஸ் கப்பிள்ஸ்க்கும் சரி, ரைடர்ஸ்க்கும் சரி, ஃபேமிலிஸ்க்கும் சரி, 3 பேருக்குமே செட் ஆகும். இந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் பூம்பாறை போற வழியில தான் இருக்கு. ரைடர்ஸ் எல்லாம் டைரக்டா பூம்பாறை போறதுக்கு இந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு போனா ஒர்த்தா இருக்கும். ₹20 100 இருக்கும். நான் எப்போ ஹில் ஸ்டேஷன் போனாலும் மேக்ஸிமம் கையில தான் கேஷ் வச்சிருப்பேன். இன்னைக்கு ஏடிஎம்ல எடுக்க மறந்துட்டேன். பஸ் அமௌண்ட் கம்மியா தான் இருக்கு. ஜிபேல தான் எல்லாமே இருக்கு. நீங்க ஹில் ஸ்டேஷன்ஸ் போற மாதிரி இருந்துச்சுன்னா கேஷா கொஞ்சம் கையில வச்சுக்கோங்க. கொடைக்கானல் ஏறினதுல இருந்தே வெயிலா இருந்துச்சு. இப்பயும் லைட்டா வெயிலா இருக்கு. பட் சுத்தியும் மிஸ்டாவும் கூலிங்காவும் இருக்கு இந்த ஏரியா. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட் ரீச் ஆயிட்டோம், பில்லர் ராக். இங்க இருந்து பார்க்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. நம்மளோட டோட்டல் மூடையே சேஞ்ச் பண்ணிருச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டு. இந்த பில்லர் ராக் தாங்க குணா கேவே. எல்லாம் ஓகே. இந்த கிரௌடு தான் நம்மள கொஞ்சம் கடுப்படிக்கும்னு நினைக்கிறேன். இங்க பர்சனுக்கு ₹10 டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க. அங்க பாருங்க சொர்க்கத்தை. எப்பா, பில்லர் ராக்கோட ஸ்பெஷலே மத்த இடங்கள் மாதிரி மிஸ்ட் நிக்காது. அப்படியே தடவி கொடுத்து கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும் அந்த ராக்க. நம்மளையே மறந்து நம்மள பார்க்க வச்சிட்டு இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு ஃப்ரீக்கி ஸ்குவாடு. இங்க போட்டோ ஷூட்ஸ்க்கு பார்க் செட்டப்பும் இருக்கு. நிறைய பேர் நின்னு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டே ஒர்த்து வருமா? டோட்டல் மூடையே சேஞ்ச் பண்ணிருச்சு பில்லர் ராக். ஃபர்ஸ்ட் ஸ்பாட் பில்லர் ராக்னா நெக்ஸ்ட் ஸ்பாட் என்னன்னு எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க. ஜாலியா ஒருத்தர் ஹார்ஸ் ரைட் போயிட்டு இருக்காரு. நம்ம அவர் வண்டியை பார்த்தா அவர் நம்ம வண்டியை பாக்குறாரு. எனக்கு ஹார்ஸ் ரைடிங்ல செம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தது இல்ல. பார்க்கிங்லாம் நல்லா பெருசா செம்மையா வச்சிருக்காங்க. பட் ரோடு தான் கொஞ்சம் மோசமா இருக்கு. இத்தனை வண்டி லயனா நிக்கும் போதே உங்களுக்கு தெரிய வேணாம் கொடைக்கானலோட ஒரு ஃபேமஸான ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோன்னு. கொடைக்கானல் ஹையஸ்ட் பீக்காக காரணமான முக்கியமான ஸ்பாட்டு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. என்ட்ரன்ஸ் செட்டப்லாம் செம்மையா வச்சிருக்காங்க. இப்ப டைம் போக போக கிரௌடெல்லாம் இப்ப டபுள் மடங்கு ஆக போகுது. இன்னைக்காவது பரவாயில்ல, நாளைக்கு சண்டே இந்த பக்கமே வர முடியாது. நாளைக்கெல்லாம் பில்லர் ராக்லாம் நம்ம பார்த்த மிஸ்ட் எல்லாம் இங்க தாங்க இருக்கு. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against
சுபாஷா, படம் வந்தே 1 இயர் மேல ஆயிருச்சு, இன்னுமே அந்த படத்தோட கிரேஸ் குறையல. இந்த ஸ்பாட்ல எனக்கு முன்னாடியே 2 பேர் விழுந்தாங்க. இங்க எல்லா பிளேசஸுமே கொஞ்சம் ஸ்லிப்பரியா தான் இருக்கு, பாத்தே ஏறுங்க. என் கெஸ் கரெக்டா இருந்தா அது வவ்வாலா தான் இருக்கும். குணாகேவோட பங்கமான வியூ காட்ட போறேன், மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. I got facts over tracks, this and that, spitting slow, spitting fast, I could roast, I could gas, think I'm okay at last, but I don't know if that can erase all the past. மார்னிங்கை விட ஆஃப்டர்நூன்ல இருந்து பயங்கரமா கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்பாட் ரீச் ஆயிட்டோம். கப்புள்ஸோட மஜா ஸ்பாட் தான், போட்டோ ஷூட் எடுக்க மஜா ஸ்பாட் தான். 90s அண்ட் ஏர்லி 2Ksக்கு கொடைக்கானல்னு சொன்னாலே இந்த ஸ்பாட் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். த பைன் ஃபாரஸ்ட் ஆஃப் கொடைக்கானல். எல்லா ஸ்பாட்ஸ்லயுமே பெர் பர்சன் 10 rupees டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க. கேமராக்கு ஏதாவது ஒரு ஸ்பாட்ல நீங்க பெர்மனண்டா டிக்கெட் எடுத்துட்டா போதும், எல்லா இடத்துலயும் காமிச்சு கொண்டு போய்க்கலாம். இங்க இருக்கவங்களும் உங்களை போட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி தருவாங்க, இல்லனா உங்க போட்டோகிராஃபர்ஸ் வச்சு இங்க போட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented. கொடைக்கானல் ஃபேமிலி ட்ரிப் பிளான் பண்ணாலே கண்டிப்பா இது ஃபிக்ஸ்டான ஸ்பாட் பைன் ஃபாரஸ்ட். நானும் நிறைய தடவை சின்ன வயசுல வந்திருக்கேன். மார்னிங் கிளைமேட் வச்சு கொடைக்கானல்ல ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் தான் கிளைமேட் செம்மையா இருக்கும் கொடைக்கானல்ல. இதுதாங்க கொடைக்கானலோட ஒரிஜினலான கிளைமேட். மத்த ஹில்ஸ்லாம் எப்படின்னு தெரியாது, கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் சம்மர் வின்டர் எல்லா சீசன்லயுமே மேக்ஸிமம் இப்படி மிஸ்டா தான் இருக்கும். இந்தியாவே பேசின பெரிய பைசன் அட்டாக் இந்த மோயர் பாயிண்ட்ல வச்சு தான் ஒரு தடவை நடந்துச்சு. டூரிஸ்ட் பீப்புள்ஸ்லாம் வியூ பாயிண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பைசன் உள்ள வந்து பயங்கரமான அட்டாக் ஆயிருச்சு மோயர் பாயிண்ட்ல. அதுக்காக தான் இங்க ஒரு சிலையே வச்சிருக்காங்க, பைசனோட சிலை. அங்க யாருக்கும் எதுவும் ஆகல, எல்லாருமே ஃபைன் தான். முக்கியமான ஒரு விஷயம், இங்க இருக்கிறது எதுவுமே பைசன்ஸ் கிடையாது, இந்தியன் கர்ன்னு தான் அதை சொல்லணும் நம்ம. சோ இனிமேல் அதை நம்ம இந்தியன் கர்னே சொல்லலாம். பயங்கரமான மிஸ்டுங்க. நான் நிறைய தடவை போயிருக்கேன் மோயர் பாயிண்ட். சோ வீடியோல எதுவும் இப்போதைக்கு கவர் பண்ண முடியாது. சோ பூம்பரை கிளம்பலாம். பில்லர் ராக் வழியா என்டர் ஆகி மோயர் பாயிண்ட் வழியா வெளியே போயிட்டு இருக்கோம். இந்த டவுன் போற ரோடு பூம்பாறை போற ரோடு தான், ஸ்ட்ரைட்டா பூம்பாறை தான். போற வழியிலேயே பழனி வியூ பாயிண்ட் ஒன்னு இருக்கு. ட்ரிஸ்லிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு, நான் சீரியஸா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹில் ஸ்டேஷன்ல கிளைமேட் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதா ஹில் ஸ்டேஷன்ல இருக்கோமா இல்ல சொர்க்கத்துல இருக்கோமானே டவுட் வரும். ட்ரிஸ்லிங்கா இருந்து மழை கொஞ்சம் அதிகமாயிருச்சு, அதனாலதான் ஒரு ஸ்டாப்பை போட்டு ரெயின் ஜாக்கெட் போட்டிருக்கோம். Slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always. நல்ல வேலை அந்த லாரி மொத்தமா கவுர்ல. 2 or 3 days முன்னாடி கொடைக்கானல்ல நடந்ததுதான். ஒரு 100 அடி பள்ளத்துல ஒரு ஜீப் கவுந்துருச்சு. அதுல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, ஒருத்தவங்க சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹில் ஸ்டேஷன்லாம் பொறுமையாவே டிரைவ் பண்ணுங்க, சேஃபா வந்துட்டு சேஃபா போங்க. கரெக்டா பழனி வியூ பாயிண்ட் தாண்டி இந்த ஹோட்டல் இருக்கு. இத ப்ரொமோஷன்லாம் நினைச்சிடாதீங்க, பர்சனலா எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, அதனால ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த ஹோட்டல் பேக் சைடு அழகான ஒரு கார்டன் செட்டப் இருக்கு. இந்த ரோட்ல இருந்தே ஹெவன் ஆஃப் கொடைக்கானல் வில்லேஜ் பூம்பாறையோட ஃபுல் வியூ தெரியும். இந்த ஸ்டெப் ஃபார்மிங் அழகெல்லாம் வேர்ட்ஸால் டிஸ்கிரைபே பண்ண முடியாதுங்க. பூம்பாறை வில்லேஜ்குள்ள நம்ம போக தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டா பஸ் ஸ்டாப் போனோம்னா அங்க போர்டு வச்சிருப்பாங்க, அதுல இருந்து நம்ம ஸ்டேக்கு போய்க்கலாம். எவர் கிரீன் மியோடஸ் கிளாம்ஸ், செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கு இந்த ஸ்டேக்கு. இதுதான் பூம்பாறையோட கவர்மெண்ட் ஸ்கூல். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் தாண்டி நமக்கு பார்க்கிங் இருக்கு, அங்க இருந்து கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போற மாதிரி வரும் நம்ம ஸ்டேக்கு. பைக் பார்க்கிங் பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க, இங்க சேஃப் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க நம்பி பைக் பார்க் பண்ணலாம். இங்க நமக்கு லெஃப்ட் சைடு வியூல ஃபுல்லா ஸ்டெப் ஃபார்மிங் தான் பண்றாங்க. பார்க்கவே மெஸ்மரைசிங்கா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு அந்த ஏரியா. ரொம்ப பெரிய ட்ரெக்கிங்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 5 minutes ட்ரெக்கிங் தான். ஸ்டே ரீச் பண்ணிட்டோம். அங்க பாருங்க ஆப்போசிட் வியூ செம்மையா இருக்கு. ஆப்போசிட்ல நமக்கு ஒரு ஹில்ஸ் இருக்கு. கொடைக்கானல்ல ரூம்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு, பட் ரஷ்ஷான ஏரியாஸ்ல ரூம் எடுத்து போர் அடிச்சிருச்சு ஸ்குவாட். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டே செலக்ட் பண்ணேன். நம்ம நிறைய பிளேசஸ் டிராவல் பண்றோம், நிறைய இடத்துல ரூம்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம், பட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமான்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரி ஸ்டேல என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. கண்டிப்பா பிரீஃபா ஒரு vlog தனியா போஸ்ட் பண்ணுவேன் இந்த ஸ்டேவை பத்தி. குட்டி ஹட் ஹவுஸா இருந்தாலும் பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அந்த வியூவோட. இங்க எல்லா இடத்துலயும் லைட் செட்டப்லாம் பயங்கரமா இருக்கு. நைட்டு பாக்கணுங்க ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு. கப்பிள்ஸ்க்கு கண்டிப்பா ஒர்த் ஸ்குவாட் இந்த ஸ்டே.
கொஞ்ச நேரத்திலேயே ட்ரிஸ்லிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ரொம்பவே மெஸ்மரைசிங்கா இருக்கு இந்த ஸ்பாட்டு. ஈவினிங் சில் கிளைமேட்டுக்கு ஹாட்டா டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வந்துரும். நைட் ஆம்பியன்ஸ்லாம் அடிப்பொலி மோனே, பக்காவா இருக்கு. சப்பாத்தி ஒருத்து வருமா ஒருத்து இந்த ஸ்டேல நான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ற ஒரு விஷயம் ஃபுட் தான் ஸ்குவாடு. இந்த ஸ்டே, ஆம்பியன்ஸ், வியூ எல்லாத்தையும் விட அவங்க ஃபுட் வேற லெவல் தான் சொல்லணும் ஸ்குவாடு. சாப்பிட்டு முடிச்சிட்டு டாப் வியூல ஒரு ரிலாக்ஸிங்கான கேம்ப் ஃபயர். மார்னிங் 9க்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துரும். இதுல ஸ்பெஷலே பூம்பாறையோட வியூ பார்த்துட்டே சாப்பிடுறது தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி அண்ட் வெண்பொங்கல். இவங்க கிட்ட லக்ஸூரியஸான கிரவுன் ஸ்டேவும் அவைலபிள் இருக்கு. இந்த ஸ்டேவோட ஸ்பெஷல் ஸ்கிரீனை விளக்கிட்டு பாத்தீங்கன்னா டைரக்டா பூம்பாறையை வியூ பண்ண முடியும் நம்மளால. அவ்வளவுதான் ஸ்டேவை பத்தி சொல்றேன்னு யோசிக்காதீங்க. இந்த ஸ்டேவோட ஃபுல் பிரீஃப் vlog சூனே போஸ்ட் பண்றேன். இதுதான் அவங்க கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். டே 2 இன்னைக்கு மன்னவனூர் அண்ட் கூக்கல் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இப்ப ஸ்ட்ரைட்டா மன்னவனூர் போயிட்டு வந்துட்டு தான் கூக்கல் போறோம். இது கொடைக்கானல் மாதிரியே இல்ல. நேத்து மார்னிங்கும் இப்படிதான் வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு மார்னிங்கும் இப்படிதான் வெயில் அடிச்சிட்டு இருக்கு. மேபி இந்த சீசன்ல இப்படிதான் இருக்கும் போல. பாருங்க, ஆஃப்டர்நூன்ல இருந்து அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆயிரும். மன்னவனூர்ல கோட் அண்ட் ராபிட் ஃபார்ம் போல கிளைமேட் நல்லா இருக்கும் போது அந்த ஏரியாலாம் சூப்பரா இருக்கும். இப்ப வெயில் அடிச்சிட்டு இருக்கனால அங்க போல. இப்ப மன்னவனூர் லேக் வந்திருக்கோம். மன்னவனூர் எக்கோ டூரிசம் சைட். கிட்ஸோட பிளேயிங் ஏரியா இருக்கு. ஃபேமிலிஸ்க்கு பெஸ்ட் ஸ்பாட்னே சொல்லலாம். வெயில் மண்டைய பொளந்துட்டு இருக்கு. தலைவர் போஸ பாத்தீங்களா? இந்த கிளைமேட்ல இந்த பிளேஸ பார்க்க எனக்கு சீரியஸா பிடிக்கவே இல்ல. இங்க பரிசல் சவாரி, கயாக்கிங்லாம் இருக்கு. பரிசல் சவாரி ஒகேனக்கல்ல ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸ்குவாட். 250 மீட்டர் ஜிப் லைன் கொடைக்கானல் மன்னவனூர்ல தான் இருக்கு. இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறவங்க கண்டிப்பா மன்னவனூர் வாங்க. சொல்லலாமான்னு தெரியல, இந்த கிளைமேட்ல மன்னவனூர் அண்ட் கூக்கலை எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கு சாட்டிஸ்ஃபையே இல்ல. ஸ்குவாடு ஹார்லே டேவிட்சன் போயிட்டு இருக்கு ஸ்குவாடு. ஒரு காலத்துல நம்ம ட்ரீம் பைக் அது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரேசிங் பைக்ஸை விட இந்த மாதிரி க்ரூசிங் பைக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think This is not Scotland, this is not Coorg, this is கூக்கல். கூக்கல் ஆஃப் கொடைக்கானல். எல்லாரும் கூக்கல் லேக் தான் அழகுன்னு நினைக்கிறீங்க. ஆனா கூக்கல் லேக்கை விட கூக்கல் லேக் போற வழி எல்லாமே அழகா இருக்கும். இந்த மாதிரி ரோட்ஸ்ல வண்டி ஓட்டும் போதெல்லாம் நம்ம மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸா எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா இருப்போம். இந்த மாதிரி ரோட்ல வண்டி ஓட்டினா திரும்ப மெண்டல் ஆயிருவோம். கொடைக்கானல் ஏற ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய இடத்துல ரோட்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கு. வால்பாறை 7th கவனா இருக்க இன்னொரு ரீசன் ரோடு தாங்க. ரோட பக்காவா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க வால்பாறையில. இதுதான் சார் நம்ம பய புத்திங்கிறது. எங்க அழகா இருந்தாலும் அதை அசிங்கப்படுத்தணும்னு மைண்ட் செட்லயே சில பேர்லாம் வருவாங்க. இவ்வளவு அழகான ஒரு இடத்துல எப்படி குப்பையை போட மனசு வருதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஃப்ரீக்கி ஸ்குவாட் vlog முடிஞ்சுன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஒரு புது ரூட் சொல்றேன், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மதுரை அண்ட் திண்டுக்கல்ல இருந்து வர்றவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரூட்டை. ஸ்டார்டிங்ல மூளையார் ஃபால்ஸ் பார்த்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடியே விவேகானந்த ஸ்கூல் ஒன்னு இருக்கு. அதுல இருந்து பண்ணைக்காடு போற வழி தான் இந்த ரூட்டு. தாண்டிக்குடி ரூட்டுன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். பண்ணைக்காடுல இருந்து தாண்டிக்குடி, புல்லாவெளி, அப்படியே கீழே சித்தரவு, அங்க இருந்து சித்தையங்கோட்டை, ஆத்தூர், செம்பட்டி அப்படியே போயிடலாம். நீங்க இந்த ரூட் தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க ஸ்குவாடு. கீழே பயங்கர டிராபிக்கா இருக்கும். இந்த ரூட்ல நமக்கு டிராபிக் தொல்லையே இருக்காது. வண்டி வர்றதே ரேர் தான். இந்த ரூட்ல தாண்டிக்குடி முருகன் கோயில் இருக்கு அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் ஒன்னு இருக்கு, புல்லாவெளி வாட்டர் ஃபால்ஸ். அது கொஞ்சம் டேஞ்சரு, பார்த்து போயிட்டு வாங்க. எப்பா செம்ம வியூ ஸ்குவாட் இங்க. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, spitting slow. Insta and YouTubeல சப்போர்ட் பண்ற நம்ம ஃப்ரீக்கி ஸ்குவாட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங் டிராவல் ஃப்ரீக் vlogs.